Hello friends, welcome to Center Map UPSC. So இந்த வீடியோல நம்ம நேமிங் ஆஃப் சைக்ளோன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ சைக்ளோன்ஸ்க்கு நேமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணலாம். ஏன்னா நிறைய சைக்ளோனுக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நேம் வைக்கிறாங்கல்ல. ஸோ எதனால சைக்ளோனுக்கு நேம் வைக்கிறாங்க, அது எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018 19 தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. சைக்ளோனோட இந்த கலர் கோடிங் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ சைக்ளோனை கூடிய அந்த இயர்லி வார்னிங்ல கலர் கோடிங் கொடுப்பாங்க. ஸோ அதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டாபிக் பத்தியும் சைக்ளோட நேமிங் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பிலிம்ஸ்லயும் சரி மெயின்ஸ்லயும் சரி கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ சைக்ளோன் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாமே நீங்க நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்லயோ இல்ல ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லயோ படிச்சிருப்பீங்க. நம்ம ஸ்கூல் புக்லயே என்சிஆர்டில கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லயுமே சைக்ளோனா என்ன, சைக்ளோனோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நம்ம அந்த டீட்டெயில் பார்க்க போறது கிடையாது. ஸ்டாட்டிக் உள்ள டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்க போறது கிடையாது. ஸோ நம்ம ஒன்லி எதை மட்டும் தான் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ சைக்ளோனோட நேமிங் எப்படி பண்றாங்க, அதுல என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய கண்டெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த டாபிக் நம்ம எதனால பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வெஸ்ட் பெங்கால ஒரு சைக்ளோன் அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ அந்த சைக்ளோனோட நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ரிமால். அந்த சைக்ளோனோட நேம் என்ன, ரிமால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்ளோனுக்கு நேம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிமால் அப்படிங்கிற நேம் எந்த கண்ட்ரி சஜஸ்ட் பண்ணது அப்படின்னா ஒமான். ஸோ ஒமான் சஜஸ்ட் பண்ண நேம் தான் என்ன, ரிமால் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிமால் அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராபிக். இது ஒரு அராபிக் டேர்ம். ரிமால் அப்படிங்கிறது அராபிக். ஸோ அராபிக்ல ரிமால் அப்படிங்கிறதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா சாண்ட்னு அர்த்தம். சாண்ட், மணல். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைக்ளோன் எங்க வந்திருக்கு அப்படின்னா சாகர் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்ல வந்திருக்கு. ஸோ சாகர் ஐலாண்ட் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு தான் என்ன அப்படின்னா சாகர் ஐலாண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது ரிவரன் ஐலாண்ட். ஐலாண்டை பொறுத்தவரை மொத்தம் 2 ஐலாண்ட் இருக்கு. ஒன்று என்ன நார்மல் நம்ம ஐலாண்டு, இன்னொரு என்ன அப்படின்னா ரிவரின் ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ரிவர்னால சில ஐலாண்ட்ஸ் உருவாகும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிவரின் ஐலாண்டு. அப்போ இந்த சாகர் ஐலாண்ட் அப்படிங்கிறது எந்த ரிவர்னால மேடானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா. ஸோ கங்கா. ஸோ இது கங்காவுடைய டெல்டால இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். ஸோ இதான் கங்காவுடைய டெல்டாவோட ரீஜன். ஸோ அந்த கேஞ்சடிக் டெல்டால ஃபார்ம் ஆன ஒரு ஐலாண்டு தான் என்ன இந்த சாகர் அப்படிங்கிற ஐலாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐலாண்ட் சாகர் அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த ஐலாண்டை மட்டும் நீங்க அட்லஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து இதுல இருக்கு இன்னொரு ரீஜன் என்ன, ஓமன் இருக்கா. ஸோ ஓமன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ நமக்கு வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்க ஒரு ஐலாண்ட், இது எங்க இருக்கு, வெஸ்ட் பெங்கால் பே ஆஃப் பெங்கால் இருக்கு. பே ஆஃப் பெங்கால்ல கிரியேட் ஆன ஒரு ஐலாண்டுக்கு, ஒரு சைக்ளோனுக்கு யார் பேர் வச்சிருக்கா, அரேபியன் சீல இருக்கக்கூடிய ஓமன் பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓமன் எங்க இருக்கு, அரேபியன் சீல இருக்கு. ஆனா இந்த சைக்ளோன் அட்டாக் ஆனது எங்க, பே ஆஃப் பெங்கால் அட்டாக் இருக்கு. ஸோ எப்படி பே ஆஃப் பெங்கால்ல கிரியேட் ஆன ஒரு சைக்ளோனுக்கு அரேபியன் சீல உள்ள ஒரு கண்ட்ரி நேம் பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா கிளாரிஃபை பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். பேக்ரவுண்டை பொறுத்தவரை இந்த நேமிங் ஆஃப் சைக்ளோன்ல மொத்தம் 2 ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ ஒன்னு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ WMO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். ஸோ இது எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா இன்டர்நேஷனல் மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் எப்போ ஃபார்ம் பண்றாங்கன்னா 1873 ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து ஃபார்ம் ஆனதான் என்ன அப்படின்னா இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது யூஎன்ஓடைய ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. சரிங்களா? இது எந்த இயர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 1950 இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் ஜெனிவால இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெட் குவார்டர்ஸ் ஜெனிவால இருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இதுல ஒரு 185 மெம்பர்ஸ் கிட்ட இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறமா இன்னொரு ஆர்கனைசேஷன் ESCAP. ஸோ இது என்ன அப்படின்னா எக்கனாமிக் சோசியல் கவுன்சில் ஃபார் ஏசியா பசிபிக். எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ஃபார் ஏசியா பசிபிக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா எதுல இருந்து வந்ததுன்னா யுனைடெட் நேஷனுடைய எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் இருக்குல்ல. ஸோ இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சிலுக்கு நிறைய ரீஜனல் கமிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ரீஜனல் கவுன்சில் தான் எது அப்படின்னா இந்த ஏசியா பசிபிக் கவுன்சில். சரிங்களா? அப்ப இந்த யுஎன்னுடைய எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா யுஎன்ல மொத்தம் ஒரு 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்கு. யுஎன்ல மொத்தம் ஒரு 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கன். ஸோ யுஎன்னுடைய ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது வேற, பிரின்சிபல் ஆர்கன் அப்படிங்கிறது வேற. ஸோ பிரின்சிபல் ஆர்கன்ல தான் நம்மளுடைய செக்யூரிட்டி கவுன்சில், ஜெனரல் அசம்பிளி, அதுக்கப்புறமா கோர்ட் எல்லாமே இதில் தான் வரும். பிரின்சிபல் ஆர்கன்ல தான் வரும். ஸோ அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஆர்கன் என்ன அப்படின்னா
யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் சோசியல் கவுன்சில். ஸோ இந்த யுனைடெட் நேஷனோட எக்கனாமிக் சோசியல் கவுன்சில் எப்போ ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1945. ஸோ யூஎன் ஃபார்ம் பண்ணும்போது இது வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல மொத்தம் எத்தனை நபர்கள் இருக்காங்க, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 54 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 54 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு மெம்பருடைய டென்யூர் எவ்வளோ இயர் அப்படின்னா 3 years. ஒரு மெம்பருடைய டென்யூர் எவ்வளோ? 3 years. ஸோ இதுல எவ்ரி இயர் 18 மெம்பர் வந்து ரிலீவ் ஆவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக புதுசாக 18 மெம்பர் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து இதோடைய ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சிலுடைய ப்ராசஸ். ஸோ அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து இனிஷியேட் வந்து பண்றாங்க. இந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ஃபார் ஏஷியா பசிபிக். ஸோ இது ஃபார்ம் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்ன? என்ஹான்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் ஏஷியா அண்ட் ஃபாரிஸ். ஏஷியாலையும் ஃபாரிஸ் ரீஜன்லையும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்றது தான் இவங்களுடைய முக்கியமான எய்மா இருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 ஆர்கனைசேஷன் சேர்ந்து 1972ல இப்போ 1972ல இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட நேம் என்ன அப்படின்னா பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன். ஆர்கனைசேஷன் நேம் என்ன? பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஓஷன்ல ஒன்லி நார்த் இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, அந்த நார்த் இந்தியன் ஓஷன்ல எதுதான் வரும் அப்படின்னா ஒன்னு அரேபியன் சி, அடுத்து பே ஆஃப் பெங்கால். ஸோ இதான் வந்து என்ன சொல்றாங்க, நார்த் இந்தியன் ஓஷன். இந்த நார்த் இந்தியன் ஓஷன்ல ஏர்லி வார்னிங், சைக்ளோனுக்கு ஏர்லி வார்னிங் ப்ரொவைட் பண்றதுக்கு, அதே மாதிரி டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த டிசாஸ்டர் மிட்டிகேட் பண்றதுக்காக மேக் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன, இந்த பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன் 1972 வந்து ஃப்ரேம் கொண்டு வர்றாங்க. ஸோ 1972ல இந்த ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ தேர் ஆர் 8 மெம்பர்ஸ் ஒரிஜினலி. ஸோ யாரு? பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், மால்தீவ்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சுல்தானேட் ஆஃப் ஓமன், தாய்லாந்துன்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 8 மெம்பர்ஸ் வந்து ஒரிஜினல் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க, இவங்களுடைய ஒரு முக்கியமான மீட்டிங் 27th மீட்டிங் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 2000 நடக்குது. ஸோ 2000ல இவங்களுடைய 27th மீட்டிங் எங்க நடக்குது? மஸ்கட்ல வந்து நடக்குது. ஸோ அப்போ இந்த பிடிசி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க, ஒரு அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுல என்ன அப்படின்னா அசைன்ட் நேம்ஸ் டு டிராபிக்கல் சைக்ளோன் இந்த பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி. ஸோ பே ஆஃப் பெங்காலையும் அரேபியன் சீலையும் ஏற்படுற டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கு நம்ம வந்து நேம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. ஆஃப்டர் ஈச் கண்ட்ரி இன் த பேனல் சென்ட் இன் ரெக்கமெண்டேஷன் the PTC finalized its list and started naming cyclone in the region in 2004. So 2000ல அந்த இனிஷியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரி கிட்டையும் சஜஷன் வந்து கேட்கறாங்க. ஸோ அதுல எல்லா கண்ட்ரியும் என்ன பண்றாங்க, அவங்க சில நேம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஓமன் வந்து ரிமால் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதே மாதிரி இந்த 8 கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க, லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, நேம் லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபைனலா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எப்போ ரெடி பண்றாங்க அப்படின்னா 2004ல ரெடி பண்றாங்க. எப்போ ரெடி பண்றாங்க? 2004ல ரெடி பண்றாங்க. 2004ல இருந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 2018ல இந்த பிடிசி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி புதுசா ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த 5 மெம்பர்ஸ் யார் அப்படின்னா ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, UAE, ஏமன். ஸோ மொத்தம் ஆல்ரெடி எவ்வளவு மெம்பர் பார்த்தோம், ஆல்ரெடி ஒரு 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ புதுசா ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ டோட்டலா இப்ப கரண்ட்ல இந்த பிடிசியில எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு 13 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 13 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ 8 + 5. ஸோ அதுக்கடுத்து இந்த கண்ட்ரிஸ் வந்து நேமிங் பண்றாங்கல்ல, ஸோ இந்த கண்ட்ரிஸ் வந்து நேமிங் பண்றாங்கல்ல, அந்த நேமிங் கொடுக்கும்போது ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் படி தான் நேமிங் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அது அந்த கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் யார் கொடுத்தது? இந்த பிடிசி கொடுத்த கைட்லைன்ஸ். ஸோ என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து நீங்க நேம் கொடுக்கல, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நேம் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுல முக்கியமான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா அந்த நேம் வந்து நியூட்ரலா இருக்கணும். இதுல பொலிட்டிக்கலாவும் சரி, ரிலீஜியஸாவும் சரி, கல்ச்சராகவும் சரி, ஜெண்டராகவும் சரி அந்த டேம் என்னவா இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும். ஸோ எந்த ரிலீஜனை டிகிரேட் பண்ற மாதிரியோ இல்ல ஜெண்டர் பயஸா இருக்க மாதிரியோ அந்த நேம் வந்து இருக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் கைட்லைன். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா not hurt sentiment of any groups of population over the globe. ஸோ உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு கம்யூனிட்டியை அந்த நேம் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து அந்த நேம் வந்து ரொம்ப ரியூடா
அப்புறம் ரொம்ப குரியலா வந்து இருக்க கூடாது. நேம் வந்து என்ன சாஃப்டா ஜென்டலா தான் இருக்கணுமே தவிர ரொம்ப ரியூடாவோ இல்ல ரொம்ப குரியலாவோ அந்த நேம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நேம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். ரொம்ப பெருசா இருந்தா நான் ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுல, அதனால ஷார்ட்டா இருக்கணும். அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். அடுத்து நாட் அஃபென்சிவ் டு எனி பிடிசி மெம்பர்ஸ். அந்த 13 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த 13 கண்ட்ரில ஏதோ ஒரு கண்ட்ரியை அவரோட சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து மேக்ஸிமம் 8 லெட்டர்ஸ் தான் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேமோட மேக்ஸிமம் லெட்டர் 8 தரணும். அதனால தான் என்ன பண்றாங்க, ரொம்ப ஷார்ட்டா தான் என்ன பண்றாங்க, கத்தி அதே மாதிரி ரிமால் அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டா தானே நேம் வந்து இது பண்றாங்க. ஸோ 8 லெட்டர்ஸ் தான் இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி அந்த நேமை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கான வாய்ஸ் ஓவரையும் கொடுக்கணும். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஆடியோ ரெக்கார்டையும் கொடுக்கணும். ஏன்னா வெறும் சில நேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்டா ஒவ்வொரு ரீஜன்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்ப அந்த கண்ட்ரிக்கு தான் தெரியும் அந்த அந்த பர்டிகுலர் டேர்மை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றது, அதே மாதிரி அதுக்கான வாய்ஸ் ஓவர் ரெண்டுமே வந்து கொடுக்கணும். அடுத்து லாஸ்டா நாட் ரிப்பீட்டட். இப்போ ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2004 ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 2020 ஒரு லிஸ்ட்ல வந்து வருது. அப்போ 2004 வந்த நேம் மறுபடியும் 2020 லிஸ்ட்ல வந்து வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணும், நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும்ல. அப்போ 2020 ஒரு நேமுக்கு வந்து ரிமால்னு கொடுக்குறோம், இப்போ ரிமால்னு கொடுக்குறோம். அப்போ இன்னும் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு நம்ம ரிமால்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். எந்த ரிமால் சொல்றாங்க, 24 வந்து ரிமால் சொல்றாங்களா இல்ல 2020 வந்து ரிமால் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதே மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இது எல்லாமே தான் கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணும், ஒவ்வொரு கண்ட்ரியும் நேமிங் வந்து கொடுக்கணும், அந்த லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து இந்த நேமிங்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நேமிங்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ கரண்ட்ல இருக்க நேமிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2020 ஸோ 2020 ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், இப்போ கரண்ட்ல வந்து நேமிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணணும், 13 கண்ட்ரிஸ் இருக்காங்களா, 13 கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 13 நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணணும். ஸோ 13 கண்ட்ரிஸ் இருக்காங்க, 13 நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரியோடைய நேம் என்ன பண்ணிருப்பாங்க, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல. ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ், அடுத்து இந்தியா, அடுத்து ஈரான், அடுத்து மியான்மர், மால்தீவ்ஸ், அந்த மாதிரி மால்தீவ்ஸ், மியான்மர் அப்படிங்கிற மாதிரி 13 கண்ட்ரியோட நேம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சைடு வந்து எழுதியிருப்பாங்க, ஒரு காலம் எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு காலம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியை கொடுத்த 13 நேம். ஸோ காலம் 1னா பங்களாதேஷ் கொடுத்த 13 நேம் இருக்கும். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல 13 நேம் இருக்கும். 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 13 காலம் இருக்கும். 13 சொல்லிட்டு மொத்தம் 13 காலம்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 2020 ஃபர்ஸ்ட் ஒரு சைக்ளோன் வருது. நேம் லிஸ்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சைக்ளோன் வருது அப்படின்னா அந்த சைக்ளோனுக்கு இந்த காலம் 1ல பங்களாதேஷ் நேம் சொல்லியிருக்காங்க, ஸோ அந்த நேம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து 2வது சைக்ளோன் வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல வருது அப்படின்னா அப்போ இந்தியா என்ன நேம் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் கொடுத்துருவாங்க. அடுத்து 3வது ஒரு சைக்ளோன் வருதுன்னா அதுக்கு வந்து ஈரான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 13வது சைக்ளோன் வருதுன்னா அந்த லிஸ்ட்ல 13வது கண்ட்ரி யார் இருக்காங்களோ ஏமன் வரும், ஆல்பபெட் ஆர்டர்ல பார்த்தோம்னா. ஸோ ஏமனுடைய நேம் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஒன்ஸ் அந்த இது முடிஞ்சிருச்சா, 13 கண்ட்ரியோட நேம் கொடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு போவாங்க. அதுக்கடுத்து வர்ற அந்த 14th வர்ற இதுக்கு வந்து மறுபடியும் பங்களாதேஷ் வந்து செகண்டா என்ன நேம் சஜெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுக்கு வந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இப்படியே ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த 169 நேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஏன்னா 13 into 13 எவ்வளவு நேம் வரும், மொத்தம் 169 நேம்ஸ் வந்து வரணுமா, அந்த 169 நேம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் புது லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த நேம்ஸ் முடியறதுக்கே அந்த வந்து நமக்கு ஒரு 10ல இருந்து 15 வருஷம் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். இப்போ பங்களாதேஷ் ஒரு நேம் கொடுக்குது அப்படின்னா அந்த நேம் பங்களாதேஷ்ல மட்டும் தான் வைக்கணுமானா கிடையாது. இப்போ இந்தியாவில் நடக்கிற சைக்ளோனுக்கு பங்களாதேஷ் பேர் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப மாலத்தீவ்ஸ்ல நடக்கிற சைக்ளோனுக்கு இந்தியாவுடைய நேம், அந்த மாதிரி இந்த 13 இதுல யார் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ பங்களாதேஷ் ஒரு 13 நேம் கொடுக்குறாங்கன்னா அந்த 13 நேம் பங்களாதேஷ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுமானா கிடையாது. இப்போ இந்தியாவில் சைக்கிளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரிமால் அப்படின்னு சொல்லிட்டு ஓமன் கொடுத்த நேம் வந்து வச்சிருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி நாளைக்கே இல்லை அடுத்த இன்னொரு கொஞ்ச நாள்ல ஒமன்ல ஒரு சைக்கிள் வருதுன்னா அதுக்கு இந்தியா கொடுத்த நேம் கூட வரலாம். இது வந்து எல்லாமே அந்த ஆர்டர் படி தான் வந்து நடக்கணும். சரிங்களா? ஸோ இதான் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் சைக்ளோனுக்கு நேமிங் வந்து பண்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா ஸோ இந்த சைக்ளோனுக்கு நேமிங் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியர் ஃபார் பப்ளிக் டு ரிமெம்பர் த நேம்ஸ். இப்போ வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சைக்ளோன் 1, 2, 3 அப்படின்னு கொடுக்குறதோட சைக்ளோனுக்கு ஒரு நேம் கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணிப்பாங்க, ஈஸியா வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கஜா புயல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புயல் வந்து வந்துச்சு. ஸோ அதோட பேர் நம்ம இன்னும் ஞாபகம் வச்சிருக்கோம்ல, ரொம்ப ஈஸி டு ரிமெம்பர். அடுத்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டி, மீடியா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இவங்களுக்குலாம் வந்து இப்போ சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து அதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு அதை பத்தி கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் சைக்ளோன். ஸோ சைக்ளோன் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் டிசிமினேஷன் ஆஃப் வார்னிங். சைக்ளோன் பார்த்தோன்னா வார்னிங், அது அந்த சைக்ளோட நேம் என்ன, அது எந்த ரீஜன்ல வந்திருக்கு. இப்போ ரிமால் அப்படிங்கிற சைக்ளோன் வந்து நியூஸ்ல இருக்கா, அப்போ இனிமேல் ரிமால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாலே ஓகே வந்து வெஸ்ட் பெங்கால் சைக்ளோன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுப்பாங்கல்ல. அப்போ அதை பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கன்ஃபியூஷன் வித் மல்டிபிள் சைக்ளோன். இப்போ இந்தியாவிலே வந்து ஒரே டைம்ல வெஸ்ட் பெங்கால்ல, அதே மாதிரி குஜராத்ல, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு 5 இடத்துல ஒரு சைக்ளோன் வருது அப்படின்னா, நம்ம மீடியால ஜென்ரலா சைக்ளோன் சொன்னா என்ன ஆகும், எந்த இடத்துல உள்ள சைக்ளோன் சொல்லி மக்கள் கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ அப்போ நேம் சொல்லி சொன்னாங்கன்னா ஓகே, அப்ப ரிமால் சொல்லிட்டாங்களா, அது வந்து வெஸ்ட் பெங்கால உள்ள சைக்ளோனை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி கஜா சம்திங் ஏதோ சைக்ளோன் சொல்றாங்கன்னா ஓகே, அது வந்து வேற ஒரு இடத்துல உள்ள சைக்ளோன் பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன ஆகும், மக்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த ரீசனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சைக்ளோனுக்கு வந்து நேம் வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், மெயின்ஸ்லயும் கொஸ்டின் கேட்கலாம். ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை ஃபேக்சுவலா கேட்பாங்க. நம்ம 3 ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கோம்ல, வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், பிடிசி, அதுக்கப்புறம் எக்கனாமிக் சோஷியல் கவுன்சில், இந்த மாதிரி 3 ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கோம். அதை பத்தி கேள்விகள் கேட்கலாம். அடுத்து இந்த லிஸ்ட் பத்தி எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கைட்லைன்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால இதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்க கொஞ்சம் நல்லா தரவா பாருங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல இருந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ்க்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நாங்க அந்த டாபிக்ல இருந்து வீடியோ ரெடி பண்ணி போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் CENTAMAP UPSC. CENTAMAP. You dare to dream, we care to accomplish.